கண்மணி, அன்பு வந்து ஒண்ணா சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு வெண்ணிலாவால தாங்கிக்கவே முடியல. வெண்ணிலா வந்து ஒரு முடிவு பண்றாங்க. எப்படியாவது கண்மணி, அன்பையும் வந்து பிரிக்கணும் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது, கரெக்ட்டா கண்மணி, அன்புக்கும் வந்து இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்துட்டாங்கல்ல. அதனால இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்றாங்க, நம்ம சிவகாமி வந்து அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. பூவெல்லாம் நெறைய வாங்க சொல்றாங்க. அதன்படி எல்லா பூவுமே வாங்கிட்டு வந்து குடுக்குறாரு. நம்ம கார்த்தியும் செந்திலும் சேர்ந்து ரூம் எல்லாம் அலங்கரிச்சுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை எதுக்கு இவங்கலாம் அலங்கரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவும் வந்து மயூரி யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து இந்த மாரி கண்மணிக்கு அன்புக்கும் ஃபர்ஸ்ட் நைட் அப்டின்னோன செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் நைட் நடக்க விடக்கூடாது அப்டின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு வெண்ணிலா கிட்ட சொல்றாங்க. வெண்ணிலா அதிர்ச்சி அடையறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் நைட் நடக்க விடாம பண்றதுக்கு ஒரே ஒரு ஆள் பாட்டி தான். பாட்டி கிட்ட சொல்லி நம்ம எப்படியாவது தடுத்து நிறுத்துறோம் அப்டின்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட போய் இந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாங்க. நான் இப்பவே இத தடுத்து நிறுத்துறேன். நான் விட மாட்டேன் அப்டின்னு சொல்லிட்டு பாட்டி என்ன பண்றாங்க, என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சிவகாமி இந்த நிலைமையில இருக்கும்போது இந்த விசேஷம்லாம் வீட்ல தேவையா? தேவையில்லாத வேலை ஏன் பண்றீங்க? அப்டின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு திட்டி விட்டுறாங்க. அது இல்ல பாட்டி, வந்து அவங்க 2 பேரும் இப்ப தான் ஒண்ணாயிட்டாங்க. ஒண்ணானா அதுக்காக உடனே இதெல்லாம் நடத்தணுமா? சிவகாமி இந்த நிலைமையில உட்காந்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் நடத்தினா அவ மனசு எவ்வளோ பாடுபடும். அவங்க சந்தோஷம் தான் படுவாங்க. அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்க தானே அவங்க விரும்புனாங்க. என்னதான் இருந்தாலும் சிவகாமி இந்த நிலைமையில இருக்கும்போது, கண்மணி வந்து ஃபர்ஸ்ட் நைட்லாம் வந்து கண்மணிக்கும் அன்புக்கும் நடத்தினா, அப்போ சிவகாமிய யார் பார்த்துக்கிறது? இதெல்லாம் நல்லாவா இருக்கு நீங்க பண்றதெல்லாம்? சிவகாமி குணமாகட்டும். அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. உடனே சிவகாமி யோசிக்கிறாங்க. இத இப்படியே விட்டா வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அத்தை ஒரு நிமிஷம் அப்படின்னோடனே அப்படியே சிவகாமிய பார்க்குறாங்க. சிவகாமி எழுதி நிற்கிறாங்க. என்ன சிவகாமி அப்படின்னோடனே, நான் குணமாயிட்டேன் அத்தை. இந்த விஷயத்த நான் சொல்லணும்னு தான் நினச்சேன். ஆனா சொல்ல முடியல. நீ என்ன சொல்ற? அப்படின்னோடனே, ஆமா அத்தை, அவங்க 2 பேருக்கும் வந்து எப்போ இந்த விசேஷம் நடத்த போகிறாங்கன்னு தெரிஞ்சதோ அப்போவே எனக்கு வந்து பேச்சு வந்துடுச்சு. அது மட்டும் கிடையாது, நான் நல்லா நடக்கிறேன் பாருங்க அப்படின்னோடனே எல்லாரும் வந்து அப்படியே வந்து பார்க்குறாங்க ஆச்சரியமா. உடனே வந்து எனக்கு தான் முன்னாடியே தெரியுமே அப்படி ஸ்வேதா டென்ஷனாக வராங்க. வெண்ணிலாவும் வந்து இவங்க தான் நடப்பாங்கன்னு எனக்கு தெரியுமே அப்படின்றாங்க. என்ன சிவகாமி திடீர்னு அப்படின்னோடனே, ஆமா அத்தை, எனக்கு குணமாயிடுச்சு அத்தை, நான் நல்லா பேசுகிறேன் பாருங்க. இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக கண்மணிக்கும் அன்புக்கும் வந்து நடத்துனால இந்த ஃபங்க்ஷனை அப்படின்னோடனே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாட்டி தவிக்கிறாங்க. ப்ளீஸ் அத்தை, இதுக்கு வந்து பர்மிஷன் கொடுங்க. அவங்க 2 பேருக்கும் வந்து இந்த ஃபங்க்ஷனை நல்லபடி நடக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னோடனே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாட்டி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே சந்தோஷமாவாங்க. பிக் மம்மி, சூப்பர் பிக் மம்மி, அவங்க பிள்ளைக்கு ஒன்றுனா எழுதி நிற்கிறீங்களே அப்படின்றாங்க. பின்ன என்னடா, என்ன காரணம் காட்டி வேணும்னே இந்த விசேஷத்தை நடக்க விட மாட்டேங்கிறாங்க. என் புள்ளையோட வாழ்க்கை ஆரம்பிக்க வேணாமா அப்படின்றாங்க. இது எல்லாம் பார்த்துட்டு வந்து வெண்ணிலாவுக்கு தாங்கிக்க முடியல. ஓ அப்படியா, இந்த கண்மணி உயிரோட இருந்தா தானே ஃபர்ஸ்ட் நைட் நடத்துவீங்க, இவளை இப்போவே என்ன பண்ணுற பாருங்க அப்படின்னு சொல்லி வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க, சமையல் கட்டுக்கு போகிறாங்க. அங்கே சாப்பாடு இருக்குது. இவன் எதுக்கு சமையல் கட்டுக்கு போகிறான்னு சொல்லிட்டு பின்னாடியே நம்ம வந்து சிவகாமியும் போகிறாங்க. பார்த்தா சாப்பாட்டில் வந்து ஏதோ ஒன்று ஊற்றுறாங்க. இப்போ என்ன மிக்ஸ் பண்ணுற சாப்பாட்டில் அப்படின்னு இருக்கும்போது கரெக்டாக கண்மணி அங்கே வந்து சாப்பாடை போட்டு சாப்பிட்றதுக்காக வாய் எடுக்கிறாங்க. உடனே ஓடி வந்து சிவகாமி வந்து அந்த வந்து சாப்பாடை தட்டி விட்டுறாங்க. என்னாச்சு அத்தை அப்படின்னோடனே, இந்த சாப்பாட்டில் தவறான பொருளை இந்த இந்த வெண்ணிலா கலந்துருக்கா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். இவங்க என் மேலே வேணும்னே பழிய போகிறாங்க. நான் எதுவுமே பண்ணலை. அதுக்கு கண்கண்டு சாட்சி நான் தான் பார்த்தேன் நீ கலந்ததை. வேணா இந்த சாப்பாடை நீ சாப்பிட்டு காட்டு அப்படின்றாங்க. அது வந்து சாப்பிட மாட்டேன்ல. அது வந்து அப்படி சொல்லிட்டு அப்படியே நிற்கிறாங்க. என்ன வெண்ணிலா, உன் மேலே தான் எந்த தப்பும் இல்லை, சாப்பிட்டு காட்ட வேண்டியதானேன்றாரு. நம்ம வந்து அன்பு அதை பார்த்துட்டு, அவள் எப்படி சாப்பிடுவா, இந்த சாப்பாட்டில் விஷம் கலந்துருக்கு பாருங்கள், என்ன நிறம மாதிரி இருக்குது சாப்பாடு அப்படின்னோடனே எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. நான் பண்ணல அப்படின்றாங்க. இது மட்டும் பண்ணல. உண்மையிலேயே வந்து கண்மணி இந்த உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே பண்ணவ தான் இவ. இவ்வளோ நாள் நான் ஆக்சிடென்ட் ஆகி வீட்டில் இருந்ததுக்கு காரணமே இவ தான். ஆளை வச்சு கண்மணியை தூக்க பார்த்தா அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சிவகாமி சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இவ்வளோ பெரிய விஷயத்தை நீ பண்ணியிருக்கியாச்சே, நீ எல்லாம் ஒரு மனுஷியா அப்படின்னு சொல்லிட்டு அன்பு செம்ம டென்ஷன் ஆகிறாரு. எப்போ இந்த மாதிரி என் மேலே கேவலமான பழியெல்லாம் தூக்கி போடுறீங்களோ, இவங்க வேணும் தான் என் மேலே பழி போடுற, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளில கிளம்ப பார்க்குறாங்க. வெளில அவசரப்படாத இரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. இல்லை பாட்டி, இதுக்கப்புறமா நான் இங்கே இருக்க மாட்டேன். எதுக்கு நீ ஓடுறேன்னு எங்களுக்கு தெரியாதா? எப்படியாவது உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவோம் தானே ஓடுற, நீ எங்கே இருந்தாலும் போலீஸ் உன்னை தேடி வரும்டி அப்படின்றாரு அன்பு. அதெல்லாம் கேட்டு அப்படியே டென்ஷன் ஆகி, நான் இப்போவே இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா துணியும் எடுத்து வச்சுட்டு வெண்ணா வந்து வெளியே வராங்க. கரெக்டாக கண்மணி வந்து வெளியே நின்றுட்டுருக்காங்க. அதை பார்த்து வெண்டா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பார்க்குற, என்னை வந்து இந்த உலகத்தை விட்டு அனுப்புறதுக்கான சதியை பக்காவாக செஞ்சுருக்கல அப்படின்னோடனே, விடமாட்டேன்டி, உன்னையும் அன்பு நிம்மதியாக வாழ விடமாட்டேன். வீட்டில் இருந்து உன்னை துரத்திட்டு நான் அன்புக்கு பொண்டாட்டி அந்த வீட்டில் வாழ்ந்து காட்டுறேன். அதையும் பார்க்கலாம், போடி மதுரை வீட்டை விட்டு அப்படின்றாங்க. டென்ஷனாகி அங்கேருந்து வெண்ணிலா போகிறாங்க. நிம்மதி அடைகிறாங்க நம்ம கண்மணி.